ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைனில் எந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேப்சா ஜாப்ஸ்னால் என்னென்னு இப்போ பார்க்கலாம். கேப்சா ஜாப்புங்கிறது ஒரு மாதிரியான டைப்பிங் ஜாப் தான். ஸோ இதில் ஒரு லெட்டர்ஸ் இருக்கா, FERRI, சரி, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி குழஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம கீழே டைப் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 1000 இதே மாதிரி டைப் பண்ணால் ஒரு $1 கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கேப்சா ஜாப்புங்கிறது வேஸ்ட்டு தான். கேப்சார் அப்படி நிறையா சம்பாதிச்சவங்க அப்படி யாரையும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நெட்டில் பார்த்ததும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் ஜாப்பு, டேட்டா என்ட்ரி, டிசைன் ஜாப், டேட்டா பேஸ் கலெக்ஷன், வெப் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு எல்லாமே ஒரே வெப்சைட்டில் உள்ள ஜாப்ஸ் தான். வேறு வேறு ஜாப்ஸ் ஆனால் ஒரே வெப்சைட்டில் செய்யக்கூடிய ஜாப்ஸ் தான். இப்போ பாருங்கள், அக்கௌண்ட் ஜாப்ஸ் அப்வொர்க், ஃப்ரீலான்சர் 2 இருக்குது. அதுமாதிரி டிசைன் இருக்கும், அப்வொர்க், ஃப்ரீலான்சர் இருக்குது. அப்வொர்க், ஃப்ரீலான்சர் அதாவது என்னென்னா, இந்த சைட்டில் உங்களுக்கு என்ன ஜாப் தெரியுங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு டைப்பிங் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டைப்பிங் தெரியும்னு சொல்லி இந்த upwork.comலையோ இல்லை freelancer.comலையோ நீங்கள் மென்ஷன் பண்ணிடுவீங்க. உடனே வேறு யாருக்காவது ஒரு டைப்பிங் ஜாப் கொடுக்க வேண்டியிருக்கும், டைப் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லி இந்த டைப்பிங் ப்ராஜெக்டை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைப்பிங் முடிக்க நீங்கள் தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ upwork.com இல்லை freelancer.comல போய் பார்ப்போம். ஃப்ரீலான்சரில் போய் பார்த்தோம். இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட் டெவலப்மெண்ட்டு, கிராஃபிக்ஸ் டிசைன். வெப்சைட் டெவலப்மெண்ட்னால் நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. அதாவது உங்களுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ண தெரியும். ஒரு வெப்சைட்டுக்கு $5000 வாங்குறீங்க. எனக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ண தெரியும், அதோட ப்ரைஸ் வந்து $5000 அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த இதில் வந்து ஸ்டார்டிங்கே $6700 தான் ஆரம்பிக்கும் இந்த வெப்சைட் டெவலப் பண்ண. கிராஃபிக்ஸ் டிசைன், அதாவது உங்களுக்கு அனிமேஷனில் எதுவும் ஆடு க்ரியேட் பண்ண தெரியும், சம்திங் மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு ஓகே தான். ஸோ அந்த இதுக்குள்ளே போய் பார்த்தேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு டைப்பிங் இதில் தெரியும் அப்படின்னா, டைப்பிங் 2 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதோட சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட் க்ரியேட் பண்ண தெரியும்னா, வெப்சைட் மாடல் எதுவும் 2-3 மாடலை நீங்கள் சாம்பிளுக்கு அப்டேட் பண்ணலாம். அந்த மாடல் பிடிச்சிருந்தால் அவங்கள்ட்ட அந்த ஜாப்பை அவங்க கொடுப்பாங்க. ஆட் வியூ ஜாப்ஸ்னால் ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா, ஆடு பார்க்கறதுனால காசு வரும். இந்த கிளிக்ஸன்ஸு, நியோபேக்ஸ் அந்த மாதிரி இதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆடுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஆடுக்கு $0.01 போட்டிருக்காங்க. இந்த ஆடை 30 செகண்ட்ஸ் பார்க்கணுன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன்.
ஸோ இந்த ஆட் 30 செகண்ட்ஸ் ஓடும். ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் $0.01 ஏறும். இதுதான் ஆட் வியூங்கிறது. இதில் நிறையா இருக்குது. கிளிக் சென்ஸ், நியூ பாக்ஸ், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. $30 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் $0.01 ஏறிட்டுன்னு சொல்லுது. இதுதான் ஆட் வியூ ஜாப். வேறு ஒன்று ஒரு ஆடை கிளிக் பண்ணி இத்தனை செகண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்னு சொல்லி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தான் அதில் நியூ பாக்ஸ், கிளிக் சென்ஸ், டிராஃபிக் மூன்சூன், அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இதில் நிறையா காசு மந்த்லி பார்க்க முடியுமாங்கிறது என்னோட கொஞ்சம் டவுட் தான். ஏதோ மாதம் ஒரு $2 அந்த மாதிரி வர வேணால் பார்க்கலாம். ஆட் வியூஸில் பெருசாக எதுவும் சம்பாதிக்க முடியாது. சர்வே ஜாப்ஸுங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் உங்கள்கிட்ட. அது இப்போ எப்படி கொஸ்டின் கேட்டுருப்போன்னா, இப்போ நீங்கள் எம்ப்ளாயா அன்எம்ப்ளாயா, வருஷம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் எத்தனை பேர், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கோம். அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இந்த இருக்கா வாட் இஸ் யுவர் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் வரிசையாக ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். இது சர்வே ஜாப்ஸுங்கிறது. அவ்வளோதான். சர்வே ஜாப்ஸ் மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஒரு சர்வே கிளியர் பண்ணுறது மூலமாக ஒரு $1 $2 $3 அந்த மாதிரி கூட ஏர்ன் பண்ணலாம். சர்வே ஜாப்ஸ் மூலமாக மணி ஏர்ன் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டவுன்லோட் ஜாப்ஸுங்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட்டில் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அந்த ஃபைலை யாரும் டவுன்லோட் பண்ணால் ஒரு டவுன்லோடுக்கு இவ்வளோ காசு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் ரொம்ப ரேர் ஃபைலாக இருக்கும். சும்மா நீங்கள் பாட்டு அப்லோட் பண்ணுறீங்க, படம் அப்லோட் பண்ணுறீங்க மாதிரிலாம் இருக்காது. ஒரு சாஃப்ட்வேர், கிட்டத்தட்ட சாஃப்ட்வேர் மோஸ்ட்லி இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேபிள் மணி ஆர்டர், பாஸ்வேர்டு கிராக்கர், இந்த ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டு கிராக் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரேரான சாஃப்ட்வேர் தான் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடு கொடுத்தாலும் ஃபைல் டேரெக்டாக டவுன்லோட் ஆகாது. ஒரு 5 சர்வே வரும். அதில் ஏதாவது ஒரு சர்வே கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வந்து $1 $20 வரைக்கும் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டவுன்லோட் ஜாப்ஸுங்கிறது இவ்வளோ தான். சோஷியல் மீடியா, இது நம்ம டிராஃபிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜாப்புங்கிறது எதுவும் அப்படி எதுவும் இல்லை. சிம்பிள் டாஸ்க் ஜாப்ஸ் மீன்ஸ் டாஸ்க்னால் நம்மகிட்ட ஒரு வேலையை கொடுக்குற மாதிரி தான். அதாவது இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணால் இவ்வளோ ப்ரைஸு, அது மாதிரி நமக்கு சின்ன சின்ன வேலை கொடுத்துருப்பாங்க. அந்த வேலையை இது பண்ண இந்த ஆடு வியூ பண்ணுறதும் ஒரு சிம்பிள் டாஸ்க் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அது நிறையா இது இருக்குது. வெப்சைட்ஸ், ஆன்லைன் சேல்ஸுங்கிறது நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் அந்த மாதிரி சைட்டில் உள்ள ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணுறது மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு சேலுக்கு எவ்வளோ கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டை விட்டு கொடுத்தா 1% 2% கமிஷன் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசானோட ஆட் கூட உங்கள் வெப்சைட்டில் ஷேர் பண்ணுறது மூலமாக விற்றுலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அது மோஸ்ட்லி கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் நிறையா ப்ராடக்டை சேல் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேஸ்புக்கில் பூஸ்ட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி வியூஸ் யூஸ் பண்ணுறது நிறைய பேரை பார்க்குறது மூலமாக வேணால் நீங்கள் சேல் பண்ணலாம். சும்மா அதுபடி பிளாகில் சும்மா இந்த ஆடு கூட போட்டு சைடில் விளம்பரத்தை போட்டு விற்றலாம் நினைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்தான். வீடியோ அப்லோட் ஜாப்ஸ், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக சைடில் ஆடு வரும். அந்த ஆடை பார்க்குறது மூலமாகவும் கிளிக் பண்ணுறது மூலமாகவும் காசு வரலாம். யூடியூப் மட்டும்தான் இருக்குங்களா வீடியோ சைட்டில்? யூடியூப் மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. யூடியூப் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற சைட்டு வீடியோ பார்க்குறதுக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் கிட்டத்தட்ட அந்த ஆன்லைன் சேல்ஸ் மாதிரி தான். இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தா, என்னை பொறுத்தவரை வீடியோ அப்லோட் ப்ராஜெக்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா கேப்சாஸ் வந்து நீங்கள் 1 நாள் ஒர்க் பண்ணால் $1. ஒரு ஒர்க் லோட் ரொம்ப அதிகம் கேப்சாஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அக்கௌண்ட்ஸ், டிசைன் ஜாப்ஸ்,
வெப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரீலான்சர் upwork.comல போய் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் இது பண்ணலாம். அது ஓரளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க வெப்சைட் க்ரியேட் பண்ணி தரலாம். அந்த மாதிரி இதில் போனால் கூட ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். சர்வே ஜாப்ஸில் காசு நிறையா பார்க்கலாம். ஆனால் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கம்ப்ளீட் பண்ண போவீங்க, கடைசி எரர் காமிச்சிடும், நம்ம டென்ஷன் ஆகும். ஆனால் சர்வேல மணி ஏர்ன் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. டவுன்லோட் ஜாப்ஸ் ரொம்ப ரேர் தான். இது சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, ஆன்லைன் ப்ரொமோஷன் ஜாப்ஸ். ஆன்லைன் அதாவது பே பெர் கிளிக் டிடிசிங்கிறது ஒரு கிளிக்குள்ள காசு. அதாவது ஆட்சன்ஸ், கூகுள் ஆட்சன்ஸ் சைடில் வெப்சைட்டில் விளம்பரம் ஓடும் தெரியுமா? எக்ஸாம்பிள் இப்போ இந்த சைட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த சைட்டில் விளம்பரம் ஒன்று பாருங்கள். இந்த வந்துடுச்சா விளம்பரம். இந்த மாதிரி உங்கள் சைட்டில் இந்த விளம்பரத்தை போட்டது கூகுள். இந்த விளம்பரத்தை யாரும் கிளிக் பண்ணால் ஒரு கிளிக்கு இவ்வளோ காசு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் பேப்பர் கிளிக்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த வெப்சைட்டில் ஆட் ஷோ பண்ணி அந்த ஆடை கிளிக் பண்ணுறது மூலமாக காசு வரும். அதான் பிபிசி, பேப்பர் கிளிக். கூகுள் ஆட்சன்ஸை தவிர்த்து நிறைய சைட்ஸஸ் இருக்குது ஆல்டர்னேட்டிவாக. கூகுள் அப்ரூவல் கிடைக்கலன்னா இதில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அப்ரூவல் கிடைக்கும். ஆன்சம் வெப்சைட், இதெல்லாம் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது. மோஸ்ட் காமன் எல்லாருக்கும் தெரிஞ்சது பிளாகர் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருப்பேன். பேசிக்கும் போட்டிருப்பேன், கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி பண்ணலாங்கிறதையும் போட்டிருப்பேன். இந்த வீடியோ வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா பார்த்துக்கோங்க. அதுபோல் அந்த விக்ஸு இதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் கொஞ்சம் போடுறேன், நெக்ஸ்ட் எப்படி இது பண்ணலான்ட்டு. இப்போ எந்த ஜாப் பெஸ்ட்டு ஜாப் அப்படிங்கிறதுக்கு நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுதான் சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம், ஏன் வெப்சைட் க்ரியேட் பண்ணால் காசு நிறையா வராதா, இந்த டவுன்லோட் ஜாப்ஸ் போட்டால் காசு நிறையா வராதா, அந்த மாதிரிலாம் கேட்டு உங்களுக்கு இது வரலாம். இப்போ டவுன்லோட் ஜாப்ஸுங்கிறது நீங்கள் நினைக்கிற ஈஸியெலாம் கிடையாது. ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இது வரைக்கும் ஒரு 100 அட்டெம்ப்ட் போட்டு பார்த்துருக்கோம் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு ஃபைல் தான் இது வரைக்கும் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஃபைல் ரொம்ப ஈஸியான டவுன்லோட் ஆகாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைலும் அதுக்கு ஒர்த்தாக இருக்கணும். சும்மா ஒரு பாட்டு போட்டாலும் யாரும் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. இந்த சொன்ன ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு க்ராக் பண்ணுறது, ஜிமெயில் பாஸ்வேர்டு க்ராக் பண்ணுறது, அந்த மாதிரி கிரிமினலான சாஃப்ட்வேர் தான் இந்த சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அது தவிர்த்து பெஸ்ட் ஜாப்னா சர்வே ஜாப்ஸ் கொஞ்சம் ரிஸ்கி தான், மணி ஏர்ன் பண்ணலாம். ஆனால் கடைசி எரர் காமிச்சிருங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் அதில். மற்றபடி இந்த அப்போதுக்குள்ள ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணுறது நல்லது தான். நமக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா, இல்லை ஒன்றுமே தெரியாது, ஆன்லைன் ஜாப் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ஏன் அதை சொல்கிறேங்கிறதுக்கு கொஞ்சம் காரணம் சொல்கிறேன். இது தமிழ் டியூட்டோரியல்ங்கிற யூடியூப் சேனல் உள்ளே போகிறப்போ அந்த தமிழ் டியூட்டோரியல்ங்கிற ஒரு பிளாக் வச்சுருக்காங்க அவங்க. அந்த பிளாக்குள்ளே போய் பார்ப்போம். பிளாகில் போய் பாருங்கள் மொத்தம் எவ்வளோ இந்த பிளாக்கை க்ரியேட் பண்ணதுலேருந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க இந்த பிளாக் அப்படிங்கிறத மொத்தம் பார்ப்போம். இந்த வந்துருச்சா, இது வரைக்கும் இந்த பிளாக் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கிறத இதில் பாருங்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேர் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான்.
வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கான். ஒரு 5000 பேர் பார்க்குற மாதிரி தான் போட்டிருக்காங்க. வியூஸ் அவ்வளோதான் இருக்குது. இதே அதோட அந்த தமிழ் டியூட்டோரியலோட யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் இந்த 9000 பேர், 15, 16,000 பேர், 30,000 பேர், ஒரு வீடியோவே 30,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி வியூஸ் கூடுது. ஆனால் பிளாக் பண்ணி போடுறதுல பிளாக் போட்டால் மொத்தமே இது வரைக்கும் 5000 பேர் தான் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி 2-3 விஷயங்களை நான் பார்த்து வச்சதுலேருந்து என்னோடய ஆப்ஷன் நான் யூடியூப் தான் அப்படின்னு சொல்லுவேன். யூடியூப்பில் இன்னொரு பெஸ்ட் என்னென்னா லைஃப் டைம் ஏர்னிங். அதாவது வீடியோ போட்டதுக்கப்புறம் அதுக்கு டெய்லி அந்த வீடியோ மாதிரி எதுவும் பண்ணல. ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோ கூட ஏர்னிங்ஸ் லைஃப் டைம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் காசு உடனே பார்க்க முடியும்னு யோசிச்சா அது ரொம்ப தப்பு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூப்பில் வீடியோ போட்ட உடனே எனக்கு காசு வந்தோன்னு, ஒரே மாதத்தில் 5000 ரூபா வந்தோன்னு, அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீடியோ போடுங்க. இப்போ தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேர்ல்டுங்கிற இதுக்குள்ளே போகும். இந்த சேனல் 2014 க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த சேனலோட வியூஸை பற்றி, இந்த சேனல் எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். 42,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 533 அப்லோட்ஸ் இருக்கு. வியூஸ் நிறையா இருக்கு. இந்த சேனலோட மந்த்லி ஏர்னிங் வந்து $77 $1,200 வரைக்கும் இருக்குங்காங்க. பேசிக்காக ரெண்டுக்கும் அவரேஜ் நடுவில் தான் வரும். எப்படி இந்த சேனல் மாதம் ஒரு 30,000 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த சேனல் 30,000 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2014 தொடங்கியிருக்கான். 3 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சேனலை. டெய்லி வியூஸை பாருங்கள். 2015, 10, 14 வரைக்கும் 126 வியூஸ் தான் ஒரு நாளைக்கு வந்திருக்கு. அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். 100, 200 கூட வேண்டாம்டா. 200 இப்போ தான் டச் ஆகுது. 400 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்த 300, 300 இந்த 3000, 4000 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் கடைசி இப்போ 2016 ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அவனோட இந்த சேனலில் வியூஸ் 500 தாண்டவே இல்லை. ஒரு நாளைக்கு 500 வியூஸ் கூட வரல. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் 2000, 3000 க்ரோத் ஆகிட்டே போகுது. இந்த 13,000, 52,000 அந்த மாதிரி க்ரோத் கூடிக்கிட்டே போகுது. இந்த க்ரோத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே எய்ம் பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு 1 இயர் ஒர்க் பண்ணுங்கள். இவன் ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு நாளைக்கு 100 வியூஸ் தான் வருது, என்னத்தை போட்டு நமக்கு காசே வராது போல் அப்படின்னு நினச்சி இந்த சேனலை இப்போ க்ளோஸ் பண்ணியிருந்தா மாதம் இந்த 30,000 ரூபா இப்போ கிடச்சிருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. இப்போ என்னோடய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். வரேன். என்னோட ஒரு வார ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். Last 7 days. இந்தியன் ரூபியில் பார்ப்போம். இந்தியன் ரூபி படி பார்த்தா ஒரு வாரம் 13 ரூபா 66 பைசா. அதே நீங்கள் ஒரு மாதம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்கும்?
இப்படி பார்த்தாலும் ஒரு 60 ரூபா வந்துருக்கும். 60 ரூபா தான் எனக்கு மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு நம்ம காலையிலேயே எழுந்திரிச்சி வீடியோ போட்டுக்கிட்டு அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா அவ்வளோதான் முடியாது. எனக்கு வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு. அதனால் நான் வியூஸ் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். என்னோட ஒரு வீடியோக்கு லைக்ஸ் கிடச்சிருந்தா எனக்கு நம்ம இன்னும் வீடியோ போடணும், எனக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி நான் ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி 13 ரூபா தான் வருது, 12 ரூபா தான் வருது, என்னத்தை போட்டு இதில் காசு பார்க்க அப்படின்னு நினச்சிருந்தோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும் ரொம்ப உடனே பணக்காரனாலும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணி ஒரு 1 இயருக்கு ஆஃப்டர் கழித்து தான் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்கமே கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. என்னோடய ஒப்பீனியன் யூடியூப்னு நான் சொன்னேன். யூடியூப்பை தவிர்த்து பார்த்தா இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் upwork.comல உங்களோட டேலண்ட், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெப்சைட் க்ரியேட் பண்ண தெரியும், டைப்பிங் தெரியும்னா அதில் நீங்கள் உள்ளே போய் எதுவும் இது பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன இதுன்னா தயவுசெய்து ஸ்டார்டிங்கே ப்ரைஸ் அதிகமாக போடாதீங்க, முடிஞ்சளவு கம்மியாக போடுங்க. அப்படின்னா உங்களுக்கு பொறுப்பு நிறையா வரும். இங்கே 6200 நீங்கள் 5000 போட்டிங்கன்னா உங்களுக்கு சரி ரேட் பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க, இந்த ஒர்க் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் ரேட் கம்மியாக போட்டு இதை ஆரம்பிங்க. ஓரளவுக்கு பிக்கப் பண்ணதுக்கப்புறம் ரேட்டை போட்டிக்கோங்க. தயவு செஞ்சு கேப்ஸா மட்டும் டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. இது டோட்டலி வேஸ்ட்டு. 1 hour ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் $1 தான். அதுவும் ரெகுலராக $1 கிடைக்கிறது ரேர் தான். அவரேஜாக $1. அதுவும் நீங்கள் கஷ்டப்பட்டு டைப்பிங், அதுக்கு டைப்பிங் பார்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டில் டைப்பிங் தெரியும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணால் கூட அதுக்கு மேலே காசு பார்த்தாதான். அக்கௌண்ட்ஸு வெப்சைட்டு இந்த மாதிரி இதுவும் பார்க்கலாம். ஆனால் இதில் வெப்சைட் ப்ரொமோஷன் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த காமிச்சேன்ல தமிழ் டியூட்டோரியல் இருக்கிற இது காமிச்சேன்ல, வெப்சைட்டே மொத்தமே 5000 தான் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு வீடியோவை 30,000 வரை, அதாவது 5000 30,000 வரைக்கும் ஒரு வீடியோவை மட்டுமே பார்த்துருக்காங்க. அதனால தான் நான் சரி வியூஸ் நிறையா கிடைக்க யூடியூப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குன்னு நினச்சி நான் அதை சொல்கிறேன். அப்புறம் உங்களோட ஆப்ஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆட் யூஸ் மூலமாலாம் காசு நிறையா பார்க்க முடியாது. மாதத்துக்கு $1 $2 அவ்வளோதான் வரும். அதுக்கடுத்து ஆன்லைன் சேல்ஸுங்கிறது நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறது பொறுத்து தான் சேல் ஆகும், பார்த்துக்கோங்க. அப்புறம் சர்வே ஜாப்ஸ் மூலமாக ஒரு சர்வேக்கு $1 $2 வரைக்கும் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ரேட் கூட சர்வே தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இந்த சும்மா $0.1 $0.2 சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி சர்வே ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணி பழகுங்க. அதுக்கடுத்து போக ரேட் கூட சர்வே எடுத்து பாருங்கள். ஸ்டார்டிங்கில் $2 சர்வே $5 சர்வேலாம் எடுத்து பண்ணாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். டவுன்லோட் ஜாப்ஸுங்கிறது நம்ம ரிஸ்கி தான், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தான சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இருக்குது, ஒர்த்தான ஃபைல் உங்கள்கிட்ட இருக்குன்னா அப்லோட் பண்ணுங்கள். சும்மா அந்த பாட்டு, இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரோட சீரியல் கீ அந்த மாதிரி சிம்பிளாக எதுவும் போட்டாதீங்க. அதெல்லாம் நெட்டில் தேர்னாலே கிடச்சிடும். அந்த ஃபைல் வேறு எங்கேயுமே இருக்காத ஒரு ரேரான ஃபைலாக பார்த்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்படின்னா டவுன்லோட் பண்ணுவானுங்க. ஆர்டிஎஸ் ப்ரொமோஷன் அவ்வளோதான். ஓகே, ஆன்லைன் ஜாப் பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.